ஹலோ ஆல், டிட் யூ நோ சீரிஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியோட ஒரு சிறப்பை தான் பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்வேறு வகையான மொழிகளை நம்ம வடமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட் எதிர் சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தோம்னா, அந்த முதல் சொல்லியே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து சேர்த்துட்டா அதுக்கு ஆப்போசிட் சொல்லு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சமஸ்கிருதத்துல வந்து சுத்தம்னு எடுத்துக்கிட்டா சுத்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தோம்னா அசுத்தம் அப்படி சொல்லிட்டு ஆண்ட எழுத்தை மட்டும் முன்னாடி சேர்த்தா அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு வந்துடும். இங்கிலீஷ்லயும் அப்படி எடுத்துக்கோங்களேன். ஹாப்பின்னு சொல்றோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து இன்னொரு வார்த்தை வந்து அன்ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஎன்க வந்து லெட்டர்ஸ் வந்து முன்னாடி சேர்த்துட்டாலே அதுக்கு ஆப்போசிட்டான மீனிங் கொடுக்க வந்துடும். ஆனா தமிழ்ல தான் இருக்கிறதே ரொம்ப சிறப்பானது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இப்ப நீங்க ஒரு வேர்டு எடுத்துக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து மகிழ்ச்சின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மகிழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தைங்கிறது வேற ஒரு வார்த்தையா வரும். அதாவது முதல் வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாத எழுத்து கூட்டுறது வேற மாதிரி அமைச்சிருக்கும். இப்ப மகிழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டா துன்பம்ங்கிறது ஆப்போசிட்ல வரும், இல்ல கவலைன்னு ஆப்போசிட்ல வரும். மகிழ்ச்சியோட சேர்த்து வேற ஏதாவது லெட்டர் எழுத்துக்களை மட்டும் சேர்த்து புது வகையான எழுத்து வார்த்தைகளை உருவாக்குறதே இல்லை தமிழ்ல. அதுதான் தமிழ் மொழி கூட சிறப்பு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியோட ஒரு சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு டீட்டெயில் ஃபேக்டோட சந்திக்கிறேன். நன்றி.